காருக்குள்ளே டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு ஏசியை போட்டு விட்டாச்சுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் வந்து நமக்குன்னு சேரும் தூசி, அந்த தூசி வந்து கார் ஃபுல்லாக படிஞ்சு போய் நிற்கும். அது பார்க்கவே கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறதுக்கு, எடுத்துதானே ஆகணும் அப்படின்றதுக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். சரி, ஓகே இருங்க. நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேனோ அது இல்லை, என்ன சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, நான் வந்து சுமார் கொரோனா முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனேன். வேணாம், இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வரவா இல்லை பின்னாடி வரவா தெரியலையே. இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு லவ்வை பார்த்து சொல்கிறேன். லவ்வை தான் சொல்லணும்னு நினச்சி மறந்தே போச்சு. என் லைஃப்பில் லவ்வுன்னு ஒன்று இருந்து லவ் ஒன்று பண்ணேன். சரியா, லவ் வந்துட்டு கிட்டத்தட்ட நல்ல பிள்ளை தான் நினச்சி நானும் பண்ணேன். நல்ல பிள்ளை தான், இல்லை யாரும் கெட்ட பிள்ளைங்க கிடையாது, எல்லாம் நல்லவங்க தானே. இந்த உலகத்தில் யார் கெட்டவங்க இருக்காது, எல்லாருமே நல்லவங்க தான். எல்லோரும் நல்லவங்கள இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசி, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களும் தேவைப்படும். பட் என்னால் தர முடியாது, கொடுக்க முடியாதுனால எல்லாம் மாறிடுச்சு. என்னன்னா, டீட்டெயிலாக முதல்ல சொல்கிறேன். சரியா, நான் லவ் பண்ணுறது எப்படி லவ் பண்ணேன், அந்த பிள்ளை எப்படி பார்த்தேன், எப்படி எங்களுக்குள்ளே மிங்கிள் ஆச்சு, எப்படி நாங்கன்ற எப்படி வெளியே சுற்றணும் அப்படின்றது நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட் லவ்வை பார்த்து சொல்லவா இல்லை செகண்ட் லவ் பார்த்து சொல்லவா? எதையாவது சொல்லுவோம், நமக்கு என்ன. நான் தான் திரும்ப கேட்க போகிறேன். என்ன குழுங்காரு, சரியான ஆட்டாடுங்காரு. காரில் சஸ்பென்சர் 4 வச்சுருக்கானுங்க. எதுக்கு? என் பைக்கிலலாம் ஒன்று தான் உண்டு, அழகாக துள்ளி போகும். இது ஹிமாலயன் பைக். சரி, ஓகே, நான் நல்ல விஷயத்துக்கு வரேன். நான் வந்துட்டு கொரோனா முடிச்சுட்டு வேலை கிடைக்கல எனக்கு. அப்போ வேலை படித்து முடிச்சுட்டு வேலை வேணும். அப்போ யார்கிட்ட போய் கேட்குறதுக்கு, வேலை எங்கே கிடைக்கும், இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு எனக்கு. மற்றவங்களும் வேலை சீக்கிரம் கிடச்சிட்டு, ஏன்னா அவங்களெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, நான் படிச்சிருக்கேன். நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன். மற்றபடி டிகிரியோ பெருசாக எதுவும் கோர்ஸு அது மாதிரி எதுவும் படிக்கலை. எல்லோரும் கரஸில் போய் படிச்சு ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க, மாஸ்டர் டிகிரி மாதிரியோ எதையாவது ஒன்று படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, பிகாமும் பிஎஸ்சி சிஎஸ்சி அப்படின்னு நிறைய இருக்குது, நிறையா படிப்பு இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு படிப்பு. நான் மட்டும் ஒன்றுமே கிடையாது. 10th ஃபெயிலு. அதுவும் முக்கியமான விஷயம், 10th ஃபெயிலு. எனக்குன்னு எதுவும் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். படிப்பறிவோ மற்ற சுய அறிவோ மற்ற பொதுநிலம் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஆப்ஷன், என்னோடய திறமை மட்டும்தான். அந்த திறமைக்கும் கடைசி கிழிஞ்சு போச்சு எல்லாம் சேர்ந்து. எனக்கு சின்ன ஒரு ஆசையெல்லாம் உண்டு, நம்ம மற்றவங்க மாதிரி படித்து வேலைக்கெல்லாம் போகணும் அப்படின்றது ஆசையெல்லாம் உண்டு. கரெக்டாக என் தங்கச்சிக்கு மேரேஜ். சரி, எப்போது 2021 சம்திங் 2022 என்னோடய தங்கச்சிக்கு மேரேஜ் ஆச்சு. என் கூட பிறந்த தங்கச்சி உண்டு, அந்த தங்கச்சி மேரேஜ் ஆச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன். தனியாக தான் இருந்தேன். தனியாக இருக்கிறப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பிள்ளையை பார்த்து பேசுகிறதுக்காக மெனக்கெட்டு அந்த பிள்ளையை லைன் அடிக்கிறதுக்காக அவள் வந்து எங்கன்னா வில்லுக்குறி. எனக்கு அவளுக்கு கான்டாக்ட் கிடையாது, பட் இருந்தாலும் அவளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மெனக்கெட்டு பைக் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அங்கே போனால் அவளை போய் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னால், அவள் வந்து அப்போ தான் டீச்சர் படிச்சுட்ருக்கா, டீச்சருக்கு ட்ரைனிங் போய்ட்டுருக்கா. அப்போ காலேஜில் படிச்சுருந்தா, காலேஜ் பேர் கட்ட எனக்கு சிங்காவில் இடம் வந்து வில்லுக்குரியில் ஒரு இடம், ஊர் மாடத்தட்டு விளையா ஏதோ ஒரு ஊர் சம்திங் இருக்கும். அப்போ அவகிட்ட இன்ஸ்டாலும் பேசுகிறப்போ பேசினான். நான் வந்துட்டு பைக்கில் போகிறது, அதுக்கப்புறம் காரில் எங்கேயா வெளியே போகிறது, அது எடுத்து ஸ்டோரி போடுறது, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் போடுவேன், ஸ்டேட்டஸ் போடுவேன். அப்போ அது எல்லாமே அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னாச்சு தெரியுமா, அவளுக்கு வந்து என்னை பிடிச்சிருச்சு. எப்படி பிடிச்சதுன்னா, நான் அவகிட்ட பேசலை, சரியா, அவகிட்ட பழகவும் இல்லை, அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்களை பார்க்குறோம், பேசுகிறோம், ஒரு இது இருக்குல்ல, ஆசை இருக்கும்ல, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு படப்படப்பு இருக்கும்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசுகிறேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் தான் பேசுகிறேன், ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராமில் தான் பேசுகிறோம். மாறி நான் போட்டு என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவளுக்கு இம்ப்ரெஸ் ஆகி என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது எனக்குன்னு தெரியாது. கடைசியில் என்னாச்சு தெரியுமா, ஒரு நிமிஷம், பஸ்ஸு வரல, ரோடை மட்டும் கிராஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு. சரியா, என்ன தெரியுமா, அவள் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து என்னோடய ஃபோட்டோஸ் கேட்டாள். நானும் சரி ஃபோட்டோஸ் தானே, என்ன தரும்போது ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவள் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கண்ணா. சரி அப்படின்னு சொல்லி நம்பர் அனுப்பிவிட்டாச்சு. நம்பர் அவள் மாறி நம்பர் ஷேர் பண்ணோம். நாங்கள் ரெண்டும் மீட் பண்ணணும், பேசணும்ல. பேசினதுக்கப்புறம் தான் மீட் பண்ண முடியும், அதாவது பேச ஆரம்பித்தோம். நான் அப்போ வந்து ஒரு வீடியோகிராஃபி மீன்ஸ் வந்துட்டு வெட்டிங்கில் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. பார்த்தும் பழகணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் பேசணும். பேசி இருக்கிறப்ப சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்று பிடிச்சதுனால நம்ம லவ் பண்ணுவோம்.
அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் ப்ரைவேசியாக நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லணுமான்னு தெரில. பட் இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் அதுதான் சொல்கிறேன். அட்ஸாம் பிரேக் என்ன தெரியுமா, அதாவது அவகிட்ட நான் கேட்குறேன். பிள்ளைகள் இருக்கு அதை பார்த்தேன். அதாவது அவகிட்ட பேச ஆரம்பிச்சு அவள் சொன்னால் உனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இடத்துல கல்யாணம் பண்ணிப்போம் மீன்ஸ் வந்து நம்ம வந்து லவ் பண்ணுவோம், பழகி பார்ப்போம், பிடிச்சிருந்தா நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நாங்கள் ரெண்டு பேசிக்கிட்டோம். ஒரு பெரியவங்க பேசுவாங்கள்ல, அதே மாதிரி நாங்களும் பேசிக்கிட்டு வீடியோ ரெக்கார்டு எத்தனை மணி நேரம் விழுந்துச்சுன்னு தெரியலையே. நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், எத்தனை மணி நேரத்துக்கு விழுந்துச்சு தெரில. சரியா, அதுக்கப்புறமா அவகிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணுறோம். அவள் ஸ்கூலில் வந்து கையெழுத்து வாங்க போகணும். டீச்சர் ட்ரைனிங்கில் போய்ட்டுருக்க. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமாட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஸ்கூலில் கையெழுத்து போட்டு கொடுப்பாகணும். அது இங்கே இந்த இப்போ எங்கள் நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இறச்சக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது, புத்தேரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த புத்தேரின்ற இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் நிறையா ஹாஸ்பிட்டல் வரவும் ஒரு குளம்லாம் உண்டு. அப்போ அந்த ஏரியாவில் தான் அந்த பிள்ளைய வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவளை என்னோடய ஹிமாலயன் பைக் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு வந்து அந்த டைம் என்கிட்ட ஸ்கூட்டிலாம் கிடையாது, இருக்குது ஹிமாலயன் பைக் மட்டும்தான் இருக்குது, வேறு பைக்கில் ஒன்றும் பெருசாக இல்லை. கிடைக்கட்டா ஹிமாலயன் பைக் எடுத்து நான் போயாச்சு. நானும் அவளை வந்து பார்க்குறதுக்காக மெனக்கெட்டு காலையிலே குளிச்சு எடுத்து பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு நீட்டாக கிளம்பி போனேன். போயிட்டு அவளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆள் அழகாக இருந்தால் அப்படின்னு ஒரு அழகு, அப்படி ஒரு அழகு, அக்கா மக்கா யாரும் அவள் கிட்ட கூட நிற்க முடியாது, அந்த மாதிரி அழகுன்னு நினச்சிக்கிட்டு என் மனசில் கற்பனை நினச்சிட்டு போனேன். அங்கே பார்த்தா சுமாராக தான் இருந்தா, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுக்கு பார்த்தேன். அதை அப்போயே கலத்தி விட்டுட்டு போயிடலாமா, இல்லை இப்படியே விட்டுருக்கு நம்ம வேலையை பார்த்து போயிடலாமான்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த புள்ள வந்துட்டு ஒரு நாள் அப்புறம் கேட்குறா, நீங்கள் வெயிட் பண்ணு, நம்ம 2 பேரும் பைக்கில் வெளியே போகணும் அப்படின்னா. நானும் சரி போகணுமா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஓகே போவோம் அப்படின்றதுக்காக அவளை மெனக்கிட்டு வண்டிக்கு பெட்ரோல் பண்ணிட்டு டேங்க்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படி நேரம் எங்கே போகணும், காவல் கிணறுக்கு போனோம். போயிட்டு திருப்பி ரிட்டன் வரோம். போகிறப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டோம், மாறி மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படி எங்கே படிச்சிங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டோம். எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவள்கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நம்ம என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு விஷயம் அவளுக்கு பிடிக்கும். நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசினாலோ கரெக்டாக பேசினாலோ என்ன பேசினாலும் அவளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாள். சில விஷயங்கள் நான் பேச தெரியாது, இருந்தாலும் பேசுகிறப்ப டங்கில் ஸ்லிப் ஆகும், நான் பேசுகிறப்பே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நான் பேசுகிறப்போ ஒரு மாதிரி வாய் விழுங்கி பேசுவேன். அதனால் அவளுக்கு அது புரியலை. மாறி நல்லா கமிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமாட்டு அவளை நேராக வீட்டுக்கு உள்ள விட்டோம். நம்ம ரீல்ஸ் எல்லாம் கடைஞ்சி எடுத்தோம், பைக்கில் வச்சு ரீல்ஸ். அதுக்கப்புறம் அவளை மெயின் ரோட்டில் விட்டுது, அவளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு 2 ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறமாட்டு அன்னையோடு முடிஞ்சு. திரும்ப நாள் போச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போயிடுச்சு. அதில் ஒரு 4 மாதம் 6 மாதம் சம்திங் ஏதோ போயிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட்டே. அடுத்த என்னோடய பிறந்தநாள் வந்துச்சு. பிறந்தநாளுக்கு அவளுக்கு வந்து எதாவது வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் 2 பேசிக்கிட்டு போகிறப்ப எனக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ணோம். எனக்கு டிஷர்ட் வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஒரு ஜட்டி துணி, அது செருப்பு, இது செயின், ப்ரேஸ்லெட்டு, கீ செயின், இந்த மாதிரி சம்பவம்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான். நிறைய சம்பவங்கள் அப்படி சொல்லுது நிறைய கொடுத்தா, கிஃப்ட் மாரி நிறைய கொடுத்தா. அதுக்கப்புறம் அவளுக்கும் பிறந்தநாள் வந்துச்சு. நான் வந்து ஒரு வெள்ளியில் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தேன், அவளை அது மாதிரி எனக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுத்தா. அவள் வந்து தரப்பே சொல்லி தான் தந்தா, நம்ம 2 லவ் பண்ணுவோம், கடைசியோட சேர்ந்து வாழ்வோம், அப்படி இப்படி நிறைய டைலாக் கொண்டு தெரியுமா, படத்துலலாம் டைலாக் அடிப்பாங்களா, அதுமாரி நாங்களும் மாறி அடிச்சிட்டோம். எனக்கு தெரியல எப்படி உருட்டுறது அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போயே நம்ம வச்சு எப்படி அவிக்கணும் அப்படின்றது அவளுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்கு. பட் அவிப்பும் இல்லை, பட் நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டில் இருந்தோம். அதனால் இப்போ இல்லை, அதனால் அவிப்புன்னு சொல்கிறேன். சரியா, அப்போ நாங்கள் பேசுது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரிங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்துட்டு அவளுக்கு வந்து என் மேலே ஒரு இஷ்டம் ஆகிட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நேராக காவல் நேரில் என்னோடய சித்தப்பா லாட்ஜ் வச்சுருக்காரு. அது எனக்கு தெரியாது அவர் ஏன் சித்தப்பன் தான் அப்படின்ட்டு. நான் பேசிக்காக தான் போனேன். ரூமுக்கு போவோமா அவள்கிட்ட கேட்டு கூப்பிட்டு போகிறேன். அங்கே பார்த்தா உண்மையில் எங்கள் சித்தப்பன் தான் லாட்ஜ் வச்சு நடத்திட்டு இருக்கான். அதுவும் பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டு, அவன் மக்களே இங்கே இந்த பக்கம் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அது இல்லை, அது அப்படி இது வளர்த்தவே முடியல. நல்லா அவர் கண்டுபிடிச்சார் ஈஸியாட்டு. யார் அந்த பிள்ளையும் கூட்டுவா, வெளியே விடாத, யாருப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. ரூமுக்கு கூப்பிட்டு வந்து அவரே சோப்பு தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரே கொடுத்துட்டாரு. ஆக மொத்தம் அன்னைக்கு கதை அன்னைக்கு முடிச்சு. சரியா, அதுக்கப்புறமா
நாங்கள் வந்து ஒரு வாட்டி போனோம், அப்புறம் பிடிச்சிருந்து மாறி மாறி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டா. அவளும் வர ஆரம்பிச்சிட்டா, நானும் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுலாம் ஆள் இல்லைனா வீட்டுக்கு போனச்சு கூட, வீட்டில் ஆள் இல்லை, வா அப்பா இல்லை அம்மா இல்லை, எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க வரியா அப்படின்னு கேட்பா. நானும் சரின்னு சொல்லி தலையாடிட்டு அந்த மாதிரி போயிடுவேன். எனக்கு தெரியாதுல என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. வீட்டுக்கு கூப்பிட்டா நானும் சொல்லி அசால்ட்டாக போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா ஏதோ பேசணுமான்னு சொல்லி பேச விடிச்சிட்டா. நான் மேட்ரு கிடைக்கும் பார்த்தா மேட்ரு கிடைக்கல. கடைசியில் பல்ப் வாங்கினா தான் மிச்சம் மறந்தேன். சரி இதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே எல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன்டா அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன்னா, சரி ஆமாம் இதெல்லாம் விட்டுட்டேன், அதை அடுத்த வேலையை பார்க்க. சரியா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு இதெல்லாம் முடிச்செடுத்து போகிறப்போ. 8-9 மாதம் ஆயிடுச்சு. 1.25 வருஷம் இருக்கும் கரெக்டாக. 1.25 வருஷம் இருக்கும். அந்த 1.25 வருஷத்துலேயும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் என்ன தெரியுமா, எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உடனே எனக்கு கிஃப்ட்டோ, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியோ, நான் சர்ப்ரைஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து நான் என்ன பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக அவள் எனக்கு நிறைய விஷயம் பண்ணுவான். நிறையனா சப்போர்ட் பண்ணுவான், நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவான். மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாள். நம்ம பேசினாலும் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் இருப்பாள். அவளுக்கு நான் பேசுகிறது பிடிக்காது, இருந்தாலும் ஒரு சில விஷயம் நைட்டு கால் பண்ணிடுவாள். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காளோ அப்போல்லாம் எனக்கு ஒரு கால் வந்துடும். அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள் போக என்னாச்சுன்னா வீடியோ கால் பேச ஆரம்பிச்சிட்டா. வீடியோ கால் எப்படி தெரியுமா, டேரெக்டாக நைட்டு இல்லைனா பகலில் காலேஜ் போய்ட்டு வருவா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவான். அவளே கால் பண்ணுவாள், அவளே பேசாமல் வீடியோ கால் பண்ணிச்சு சும்மா பார்த்துட்டு இருப்பாள். நான் ஏதோ பேசுவான்னு நினச்சி பார்த்தா ஒன்றும் பேச மாட்டேன். கடைசி எங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிருப்பேன். அதை மட்டும் நான் பார்த்துட்டு இருப்பேன். காமெடியாக இருக்கும் அதை வச்சு பார்க்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு மைண்ட் செட், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நல்லா ஜாலி பிள்ளைகள், அதாவது எப்படி சொல்லுது, நல்ல வசதியான பிள்ளை. அவங்க அப்பா வந்து ஹெட் மாஸ்டர். சரியா, ஹெட் மாஸ்டர்னால் உங்களுக்கு சொல்ல வேணும் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். ஹெட் மாஸ்டரு, அதுக்கப்புறமா வீடு கொஞ்சம் ஹையான ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா அங்கே போட்டுக்கிட்டு இருக்காரு, அது வேறு விஷயம். இப்படியாக ஃபஸ்ட் லெவல் வந்து ஜாலியாக இருந்தோம். ஒரு என்ஜாய்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா இருந்து, எதாக இருந்தாலும் என்ன ஆனாலும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். அதுமாதிரி ஹெல்ப்பும் பண்ணுவான். எதாவது தெரிலனாலும் எனக்கு சொல்லி தருவா. அதுமாதிரி நிறைய விஷயம் சொல்லி தருவா. ஆனால் என்னாச்சு, திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய குண்டுதையும் வந்துச்சு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அப்பா வந்து பார்த்துட்டாரு, அம்மா பார்த்துருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குண்டு வந்துச்சு. நான் எதுக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பெருசாக எடுத்துக்காத, நம்ம வெளியே எங்கேயோ ஓடி போனால் நம்ம ஓடி போகலான்னு சொல்லி பிளான்லாம் போட்டோம். நான் இப்போ சொல்கிறது வந்து ஃபுல் கதை கிடையாது, இது வந்து ஃபுல்லாக உள்ள கதையை நான் ஷார்ட்டாக சுருக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாக சொல்லினா எனக்கு ஒரு நாள்லாம் பத்தாது, எனக்கு 4 கணக்காக வரும், வருஷ கணக்காகவும் ஆகும். சரியா, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும். அதனால சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ பெருசாக வீடியோ போடணும்னு கிடையாது, இருந்தாலும் போடுறேன். எனக்கு தேவைப்படும், எனக்காச்சும் யூஸ் ஆகும். பட் இன்றைக்கி தான் எனக்கு கார் ஓட்டுறேன். எனக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு இதெல்லாம் போடணும், எடுக்கணும், பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. ஆனால் எனக்கு செல்லில் நெட்லாம் ஒர்க் ஆகாது. பட் அது வந்து ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து எனக்கு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய இது. நான் பேசாமல் ஒரு கோபுரம் வாங்கி வச்சுருந்தா எனக்கு பிரச்சனை எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா, கோபுரெல்லாம் என் பாட்டு பேசிட்டு என் பாட்டுக்கு உட்காந்துருவேன். அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் தூக்கி யூடியூப்ல அப்லோட் பண்ண வந்தான். ஆக மொத்தம் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் லவ் கதை சொல்கிறேன் இருங்க. என்ன ஆச்சுன்னா, நாங்கள்கிட்ட லவ் பண்ணுமா, அவள் வீட்டில் மாட்டிச்சா, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சா. அடுத்த நாள் கால் பண்ணுறேன், எனக்கு கால் பண்ண செல்லு இருக்காது, நான் இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறேன், நீ எப்படியாவது வந்து பார்த்துக்கோ, இல்லைனா விடு, நம்ம அடுத்த இதில் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் பார்ப்போம்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். நான் எனக்கு ஒரே இது பயம். ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பயந்து 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 அவளுக்கு டே நைட்டில் பார்க்க போகிறேன். வீட்டுக்கு நல்லா மழை, அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறான் அவள் வீட்டுக்கு. ஜன்னல் திறந்துருக்குமா, அவள் மேலேருந்து கீழே பாப்பா அப்படின்றதுக்காக. அங்கே போய் பார்த்தா அவளை காணல. அவள் எங்கே இருக்குன்னு பார்த்தா சென்னைக்கு போயிட்டாலாம். அது எனக்கு 2ஆவது தான் தெரியும். எனக்கு ஷாக்கிங் ஆகிட்டு. அவங்க அப்பாவுக்கு இந்த லவ் மேட்ரு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு நான் ஒரே கால் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு வாட்டி அவங்க அப்பா கால் அட்டன் பண்ணார். கால் அட்டன் பண்ணார் சும்மா கிடையாது, அட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணார் தெரியுமா, என்ன தம்பி வேணும், என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா அம்மா யார், சொந்தமாக ஹிந்து கோயில் இருக்கா, அப்படி இப்படின்னு கேட்டார். ஆமான்னு முடிஞ்சா ஆமான்னு சொன்னோன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னா, என் பொண்ணு உங்களை வீட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவரே ஒரு முத்திரையை கொடுத்தி வெளியே போடா ஏக்கர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டார். என்ன பண்ண முடியும், போனேன், திரும்ப வந்தேன். அவர்கிட்ட பார்க்க போக முடியல என்னால். அதுக்கடுத்த ஒரு வாரம் கழிச்சு திரும்ப போகிறேன். ஒரு வாரமோ சம்திங் 1 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அப்பாவை பார்க்க அவங்க ஸ்கூலுக்கு தேடி போகிறேன். மெனக்கட்டு அவர் எந்த ஸ்கூலில் வேலை பார்க்கறலாம் எனக்கு தெரியாது. நான் தேடி போனேன், எங்கே இருக்காரு என்னன்னு பார்த்து எடுத்து கேட்டு ஒரு ஆள்கிட்ட பேரெலாம் கேட்டு எடுத்து நான் போகிறேன். பேரெலாம் கேட்டு போயாச்சு. போயிட்டு அவரை பார்க்கக்காண்டி மெனக்கட்டு நிற்கேன், வெளியே நிற்கேன். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்து. அப்புறம் அவர்கிட்ட வந்து பார்த்தேன். அவரை பார்த்து விஷயத்தை எப்படி சொன்னேன், நாங்கள் லவ் பண்ணுறோம், எங்கள்கிட்ட இப்படியே சேர்த்துங்க, எங்கள் வீட்டில் சம்மதம் இல்லை, உங்கள் வீட்டில் சம்மதம் இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
எனக்கு தெரியாதுப்பா, என்கிட்ட பேசாத இதை பற்றி என்கிட்ட ஆரோக்கியம் பண்ணாத, உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு, அப்படி இப்படி ஆனா போனால் பேசிட்டாரு. நான் ஒரு காலில் விழுந்து கேட்குறேன், உன் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், எந்த ப்ராப்ளம் இருக்காது, நான் அவங்க வீட்டோட மாப்பிள்ளை தானே வரேன்னு சொன்னீங்க, நான் வாரேன், எனக்கு அதுக்கெலாம் தடை இல்லை, எனக்கு உங்கள் பொண்ணு நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசை எனக்கு இருக்குது, நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்களோ அதோட நான் 2 மடங்கு நான் ஜாஸ்தியாக தான் பார்ப்பேன், ஆனால் போனால் அப்படி சொல்லி உருட்டினேன் அவர்கிட்ட. உருட்டினேன் மீன்ஸ் அந்த டைம் கெஞ்சிட்டு காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருந்துச்சு, எப்படி பேச முடியும், அப்படி தான் பேசினாத, என்ன செய்ய முடியும், எனக்கு ஒரு கஷ்டமாக தான் இருந்து. அப்போ நான் நினச்சிருந்தேன் அழுதுட்டு இருக்கேன். சரியா, அவங்க அப்பா கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்லை. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம பொண்ணு நல்ல லைஃப் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துட்டு அவங்க பிள்ளை லைஃபாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கடைசியில் என்ன என் லைஃப் அவர் பார்க்கல. என்ன தினமா ஆச்சு, மழையில் நினச்சிட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போகிறேன். அப்போவும் என்கிட்ட ஹிமாலயன் பைக் மட்டும் தான் இருக்குது. வீட்டுக்கு போனால் மனசு திருப்தி இல்லை. அப்புறம் அவளை பார்க்க வேண்டி அவளை ஊரில் மில்லுகுரி ஏரியாவில் பஸ் ஸ்டாப்பில் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இருந்தேன். நிறைய இடத்துலனா ஒரு மாதிரி பேத்தெல்லாம் பார்த்து இருப்பேன். இருக்கிறப்ப எனக்கு அழுகையாக வரும். ஐயோ, நம்மளை ஒருத்தி விட்டுட்டு போயிட்டாளா, இல்லை நம்மளை ஏமாத்துறாளா, நம்ம ஒரு பிள்ளை ஏமாத்துறோமா அப்படின்னு சொல்லி மைண்டில் அது இதுவும் போட்டு புழங்கிட்டே கிடக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்டலாம் போய் பேசினேன், இந்த மாதிரி இருக்கிறேன், என்ன பண்ண தெரியல, அப்படி இப்படின்னு பேசினேன். அவங்களாம் சொல்கிறாங்க, நீ சும்மா இரு, எதுவும் பண்ணாத, பொம்பளை விஷயம் பார்த்துக்கோ, பொம்பளை பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம அசால்ட்டாக இருக்கிறதுலாம் நம்ம சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லது, அதுவாக வரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் 1 மாதத்துக்குள்ளே அதே மாதத்தில் எனக்கு கால் வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி அந்த பிள்ளை கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. யாருன்னு கேட்டேன். அகஷா ரினோலாவான் பேர், அந்த பிள்ளையோட பேர் அகஷா ரினோலா அதான் பேருன்னு நினைக்கிறேன். அதுதான் சம்திங் மறந்து போச்சு, சாரி. ஆக ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி உன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன கேஸ் மேம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கப்போ, இந்த மாதிரி அந்த பொண்ணை நீ ரேப் பண்ணி இது பண்ணிட்டு கர்பல் ஸ்டேபிள் இருக்குது, அப்படி தான் கேஸ் கொடுத்துருக்காங்க, நீ எதனால நீ ஸ்டேஷன் வந்துரு, எத்தனை மணிக்கு கேட்டேன், 7 மணிக்கு கன்ஃபார்மாக வந்துடணும், இல்லைனா ஒன்றாவது அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரேப்பிங் கேஸ்னால் யாரும் வெளியெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, இது பெரிய ப்ராசஸ், பெரிய இது கஷ்டகாலம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம். நான் அவளை ரேப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பிள்ளை கேஸ் கொடுத்துருக்காளா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள், அப்படி தான் கொடுத்துருக்கான். பொண்ணு கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க அப்பா என்னெல்லாம் வேலை பார்க்குறான் பாருங்கள். சரி விட்டது, நேராக ஸ்டேஷனுக்கு போயாச்சு. அங்கே போய் அவர் சொல்லார், எஸ்ஐ சொல்லார், தம்பி இந்த ப்ராசஸ் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஃபோட்டோஸை தான் அழைச்சிரு, அப்புறம் நீங்கள் எல்லாம் மறந்துடுங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், எதுவாக இருந்தாலும் இங்கே இவகிட்ட ஆடக்கூடாது, அதேமாதிரி இந்த பொழையை நீ பார்க்கவும் வரக்கூடாது, அவளுக்கு உனக்கு மேலே விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வருவா, இல்லைனா விடு, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. நான் அங்கேருந்து வெளியே ஆரம்பித்தா குமுறி ஒரே அழுவேன். எங்கள் அம்மாவும் இருக்குங்கிட்ட. எங்கள் அப்பா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு, சரி விடு, அடுத்த லைஃப் பார்க்கணும்ல, இது யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டார். எல்லோரும் பேசினாங்க. அப்படி எனக்கு அன்றைக்கு ஃபுல்லாக மன வருத்தத்தில் இருந்துச்சு. நேராக நான் வீட்டுக்கே போகலை. அங்கேருந்து நேராக பைக் எடுத்துகிட்டு நேராக காவல்நர் போயிட்டேன். காவல்நர் தெரியுங்களா? காவல்நர்னால் கன்னியாகுமரி, அதை தாண்டி காவல்நர் திருநெல்வேலி போகிற ரோட்டில் இருக்குது. சரி ஓகே, காவல்நர் போயாச்சு. அங்கே போய் பார்த்தா நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அவங்ககிட்ட நைட்டு யார் இருப்பா, திருநங்கை இருப்பாங்கள்ல, திருநங்கை அவங்க மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து பேசினேன் அவங்ககிட்ட. அவங்க லவ் ஃபீலிங்லாம் இப்படி தான்டா இருக்கும், ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, லவ்னா இப்படி தான் இருக்கும், ஏமாறுறது நம்ம தலையெழுத்துக்கு, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, ரொம்ப கஷ்டமாக இருந்து. அதே நினச்சி வருங்க, சாப்பிட கூட முடியலண்ணே, வேலைக்கு போக முடியல, ஒரு கடமை வேலையெல்லாம் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்லாம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஒன்ட்ட கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சுனே, கேஸ் கொடுத்துட்டாவே அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் எல்லாம் கால் பண்ணி சொன்னேன். அவர் தங்கராஜ், நீங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, இது யோசிச்சு கொஞ்ச நாள் சிரிப்பு தான் வரும், அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அது நம்பிக்கையில், எனக்கு என்னென்னா, இப்படி நம்ம ஒரு பிள்ளை இப்படி ஏமாற்றிட்டோம், அநியாயமாக இப்படி ஏமாற்றிட்டோமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்டு. நான் யாரையும் ஏமாற்றலை, பட் எனக்கு அப்படி தோணுது, நம்ம ஒரு பிள்ளையை அப்படி அணையாமல் ஏமாற்றி விட்டோமே, ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே, அப்படி இப்படி எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் தோணிகிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னும் ஒரு வாரம் நினைங்க, ஒரு வாரமும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுக்குமே தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் கண்ணீர் வரும், அழுதுகிட்டே இருப்பேன் பாட்டுக்கு ஒரு சைட்லேருந்து. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையை பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை சென்னையில் இருக்கா, நான் இங்கே இருக்கேன். சென்னை தேடி போகலான்னு பார்த்தா சென்னை தேடி போனேன், ஆனால் எந்த இடத்துல இருக்கா, என்ன பண்ணுறா, எதுவுமே எனக்கு தெரியாது. ட்ரைனிங் ஏதாவது எங்கே அவங்க அக்கா வீடு இருக்கா, அதனால் சம்திங் எங்கே இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாததுனால என்னால் அது கண்டும் பிடிக்க முடியல. கடைசி வரைக்கும் நான் அங்கேயுமோ தேடி போனதான் மிச்சமாக இருக்கு. அப்படியாச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு தெரியுமா, ஒரு பெரிய துயர சம்பவம். அவளுக்கு கால் பண்ணி கேட்குறதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி, அவள் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையா, அவள்
நீங்கள் வேறு வேலையை பார்க்கணுமா அப்படி இப்படி அப்படி சொல்லி அவிச்சு விட்டாவ. நான் என்ன பண்ணேன், மன வருத்தத்தில் நேராக பைக் எடுத்து வெளியே போனேன். எப்போ போல வெளியே தான் போனேன். அங்கே போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆகி நான் ரோட்டில் உருண்டு கிடக்கேன். நாய் குறுக்க வந்துச்சா, நான் சடனாக பிரேக் கிடச்சேன்னா அதுக்கப்புறம் எதிர்பார்க்காம கீழே விழுந்தது. அந்த நின்ன இடத்துலேருந்து கீழே விழுந்தேன். அதில் பயங்கரமாக இழுத்துருச்சு. எலக்ட்ரிக் பைக், அதுவும் பெரிய பைக்கு கூட கிடையாது, எலக்ட்ரிக் பைக்கு தெரியுங்களா. அந்த பிள்ளைக்காக எலக்ட்ரிக் பைக் எடுத்து அப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சு. ஒரு வாரம் தான் ஆச்சு எலக்ட்ரிக் பைக் எடுத்து. சரியா, இப்படிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி யார்கிட்ட சொல்கிறதுக்கு, இதெல்லாம் சொன்னால் யாரும் புரியவும் செய்யாது, கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. அது திரும்ப நானே பேசி நானே கேட்டால் மட்டும்தான் உண்டு. சரியா, அதுக்கப்புறமாட்டு என்ன தெரியுமா, கையெல்லாம் அடிபட்டு வச்சு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். திரும்பி முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல். நான் வீட்டிலேருந்து நான் கிளம்பணும், எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படி. ஆனால் 2 நாளாகவே நான் ஐசியூவில் இருந்திருக்கேன். எனக்கு தெரியல, 2 நாளாக கண் முழிக்காமல் தூங்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஷாக்கிங் ஆகிட்டு. நடந்தது 5 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. 5 மணி வரைக்கும் யாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பார்க்க வரல. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கா. என் கூட ஜோயில்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்து அடுத்த வீட்டில் போடுறேன். அப்போ ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிருக்காவோ. அங்கே வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கலையா, பல்ஸு கட்டாக இல்லை, அதனால் பாடி அவுட் ஆயிரவும் முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்களாம். திரும்ப அங்கேருந்து எம்ஜேன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கள் ஊருக்கு போகிற தான் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு பார்த்துருக்காவ. அங்கே போய் பார்த்தா சம்பவம் எப்படி தெரியுங்களா, பையனை யாருமே ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலையா. திரும்ப ஜோயில் அவங்க வந்துட்டு ஃபேமிலி வந்து நேராக முத்துநீர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி ஆம்புலன்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்துட்டு நேராக வரட்டி போயிருக்காரு முத்துநீருக்கு. போய் அங்கேயும் நைட்டு எத்தனை மணிக்கு, 10 மணிக்கு கொண்டு போட்டிருக்காரு. அடிபட்டு எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட எனக்கு எடுக்கலை. சரியா, ட்ரீட்மெண்ட் யாரும் பண்ணவும் இல்லை. ஆனால் நேராக கொண்டு போட்டால் தான் மிச்சமாச்சு. கடைசியில் கொண்டு போட்டது அப்படியே கிடந்திருக்கு. சரியா, யாருமே இது பண்ணல. கடைசியில் முத்துநூரில் எனக்கு வந்து எல்லாம் மருந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க, பார்த்துருக்காங்கல்ல. எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு என்னாச்சு எனக்கு தெரியலையே. ஆமாம், பார்த்துட்டு அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா எங்கள் அம்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்தான். அப்புறம் நதிரான ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அவன் வந்தா. அப்புறம் ஒரு சில ஆட்கள் வந்து பார்க்க வந்தாங்க. எனக்கு கேட்டால் ஞாபகம் இல்லை யாரெல்லாம் வந்தாங்க இப்போ வரைக்கும். அப்படி இருக்கு. பார்த்து முடிச்சு எப்படியோ அப்புறம் உயிர் தப்பி வந்துச்சு. நடக்க முடியாது எனக்கு. நான் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு நடக்கிறதுக்கு மட்டும். கால் வந்து பெண்டாயிட்டல, அதாவது உள்ளே எலும்பு முடியும். எலும்புனா சொல்கிறது ஜவ்வு வந்து கீறிச்சு. 2 துண்டா கீறி எல்லா முட்டை இருக்குல்ல, முட்டில் மடக்கம் தெரியுமா, அதில் வந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கும். அந்த முட்டைக்குள்ளே நம்ம காலுக்கு ஸ்ட்ரென்த்து தேவையான ஒரு ஜவ்வு ஒன்று இருக்கும். அந்த ஜவ்வு வந்து கிழிஞ்சிட்டு மொத்தமே. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி தான் இருக்கணும். அது மொத்தமாக எடுத்துகிட்டு திரும்ப வளர்ந்தனா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னு காலில் குத்தி மொத்தமாக எடுத்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பைசா கொடுத்து எல்லாம் முடிச்சதான் மிச்சமாக இருந்து. அதுதான் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. என்னால் நடக்க முடியல. ஜோயெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் பைக்கில் கூப்பிட்டு போவான். நடக்க முடியாது, பைக்கில் வச்சு கூப்பிட்டு போய் நடக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு படியெல்லாம் ஏறிப்பேன். ஒத்த கால் நொண்டி கீழே தொட்டு குழந்த மாதிரி தொங்கி போனேன். காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஃபீஸுக்கு போனேன். ஆஃபீஸில் சொன்னாங்க, அதுவும் அடிபட்டு அடுத்த 2 வாரத்தில் ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸில் சொன்னாங்க, நீ வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு லீவ் இருக்குல்ல, சம்பளம் வரும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. நான் எனக்கு சம்பளம் முக்கியம், காசு இல்லைனா எங்கள் வீட்டு அப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு. அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதுங்க, உங்களுக்கு காசு வரும், அது அந்த மாதம் போனஸ் வர தருவோம், நீங்கள் அதனால் காசு கிடச்சிரும் உங்களுக்கு, நீங்கள் அதனால் இதை பற்றி ரொம்ப யோசிக்காங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அதை பற்றி ரொம்ப இது பண்ணாமல் வீட்டுக்கு நேராக போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த 1 மாதம்லாம் ஆஃபீஸுக்கு பார்க்கவே போகலை. அடிபட்டுச்சு, அதனால் போகலை. சரியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாச்சு. சரி பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்து சரி பண்ணாவ. இந்த வண்டிக்காரன் போக மாட்டேங்கானா, சமட்டி விரட்டி வந்து போக மாட்டேங்கானா. சரி, ஓகே. அப்படி என்னோடய கதை ஃபஸ்ட் லவ் அப்படியே முடிச்சுட்டு, அதாவது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவள் யாரும் நான் யாரும் சொல்லி மாறிச்சு. என்னால் அவளை பார்க்க முடியல, பேச முடியல. அதாவது அவளை மீட் பண்ணுறதுக்கு அந்த சான்ஸே கிடைக்கல முதல்ல. அதுதான் பிரச்சனை. எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு எடுத்து உண்டாக்கி நம்ம வேலையை மனக்கட்டு எல்லாமே விட்டுட்டு அவளுக்காக நிறைய விஷயம் பண்ணோம். செலவு அது இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆச்சு, செலவே ஒரு அமௌண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணேன், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு தெரியணும், அவளுக்கே இஷ்டம் இல்லை, நான் எதுக்கு அவளுக்காக இவ்வளோ ரூபா செலவு பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு அனலைஸ் ஆச்சு. தேவையான விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டேன். ஆக மொத்தம் ஃபஸ்ட்டில் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு, எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்போ முதலேருந்து என்னெல்லாம் பண்ணோம், யாரோடலாம் போகணும், எப்படி இருந்தோம், எங்கெல்லாம் போகணும் அப்படின்றது எல்லாமே ஒரு வீடியோவாக போடணும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. போடணும், பார்ப்போம், என்ன நடக்குன்னு தெரியாது, பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவு
என்னால் முடியலை. ஒரு கட்டத்து மேலே அழுது புலம்பி எதுவுமே பண்ண முடியும். இப்போ புலம்புறதுக்கு ஆள் இல்லை. அதனால இப்போ கூட கம்பெனிக்கு ஆள் இல்லாததுனால நான் பாட்டு புலம்பிகிட்டு இருக்கேன். சைக்காலஜி பார்த்து முடிச்சிட்டும் ஒரு இது இல்லை, ப்ராப்பரான ஒரு இது இல்லை, கவுன்சிலிங் இல்லை. அந்த பிள்ளை ஃப்ரெஷ்ஷாக உள்ள பிள்ளை தான், செகண்ட் ஹேண்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல பிள்ளை தான். இருந்தாலும் எனக்கு என்னென்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இது மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. லவ் பண்ணுறோம், பட் அதை அந்த பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம அது ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு குழந்தை பிறந்துச்சான்னு தெரில. பட் இப்போ தான் ரீசெண்டாக போன வருஷத்தில், அதாவது 2024 டிசம்பரில் மாதம் 22ஆம் நினைக்கிறேன், நவம்பர் அண்ட் டிசம்பர்னு தெரில, 22ஆம் சம்திங் இப்போ ஆச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு. அது அப்புறம் நானும் அவள்கிட்ட பேசலை, விரும்பலை. இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டோரி. என்ன பண்ணுறதுக்கு சிரிப்பாக தான் இருக்கும், காமெடியாக இருக்குது.